மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் வேஸ்ட்டாக போகிற மருந்து பாட்டில் யூஸ் பண்ணி நம்ம ஒரு 3 டிஐவை பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டானிக்ஸ் தீந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், குப்பையில் தான் வந்துட்டு தூர போடுவோம். இனிமேல் அந்த மாதிரி தூர போடாமல் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான 3 ஐடியா நான் உங்களுக்கு தரேன். ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மிதமான சூட்டில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கையிலேயே பிச்சு எடுக்கும்போது ஈஸியாக வந்துருச்சு. பட் அந்த பிச்சை இடத்துல பசை வந்துட்டு அப்படியே இருந்தது. அந்த பசையை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாத்தில் சீமனையை தொட்டு தொடச்சேன். அந்த மாதிரி துடைக்கும் போது அந்த பசப்பு தன்மை எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீனாக நீட்டாக ஆகிடும். இப்போ அந்த மாதிரியே நான் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்ல ஷைனிங்காக எந்த அழுக்குமே இல்லாமல் உள்ளே கூட நான் வந்துட்டு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு கட்டர் யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துலையும் அப்புறமா கீழே இந்த இடத்துலையும் வந்து கட் பண்ணிக்க போகிறோம். அந்த கட்டரை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். இது பாருங்கள், மேலே இருக்கிற பார்ட்டும் கீழே இருக்கிற பார்ட்டும் நமக்கு தேவைப்படாது. இந்த சென்டரில் இருக்கிற பார்ட்டு மட்டும் எடுத்துக்கலாம். அதை வந்து சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சென்டராக ஒரு கட் ஒன்று பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிட்டேன். தென் இதை வந்து இப்போ நான் டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். என்கிட்ட இருக்கிற திங்ஸ் யூஸ் பண்ணி நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லேசஸ் வந்துட்டு 2 பார்டர்லேயும் வச்சு ஒட்டிக்கிறேன். உங்ககிட்ட ஹாட் க்ளூ கன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபெவி பாண்டோ ஃபெவி ஸ்டிக்கோ யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கோங்க. தென் சென்டரில் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் என்கிட்ட இருந்தது, அதை யூஸ் பண்ணி நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட குட்டி குட்டி ஸ்டோன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கூட அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கும் வந்திருக்கும். முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கர்டைன் ஹோல்டராக தான் இதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மருந்து டப்பா அப்படின்றதுனால அந்த ப்ரௌன் கலர் வந்துட்டு ரொம்ப மேட்சாக இருந்தது இந்த கர்டைனுக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட இருக்கிற திங்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்துட்டு டானிக் பாட்டிலில் தான் செஞ்சோம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க செகண்ட் டிஐவை பார்க்கலாம். செகண்ட் டிஐவைக்கு நான் ஒயிட் கலர் டானிக் பாட்டில் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ப்ரௌன் கலர் டானிக் பாட்டிலே தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதிலே நீங்கள் ட்ரை பண்ணலாம். சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்காக ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். தென் அதில் இந்த மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி இதே மாதிரி நிறைய வந்துட்டு வரைஞ்சி நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் 2 மட்டும் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பாட்டிலில் இந்த கீழ்பாகத்தில் மட்டும் நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் வரைஞ்ச பெட்டல்ஸை ஃபர்ஸ்ட் ரெக்டாங்குலர் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வரைஞ்ச பெட்டலுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்க்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்டு, ஹார்ட்டு, அதுக்கப்புறமா நார்மல் லீஃப் ஷேப் கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். எனக்கு இந்த ஷேப் பிடிச்சிருந்தது, அதனால நான் இதை வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், கீழே நம்ம கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி குட்டி குட்டி பெட்டல்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ரெக்டாங்குலர் ஷேப்க்கு ஃபுல்லாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணி இந்த மாதிரி பெட்டல் ஷேப்க்கு எடுத்துட்டேன். இப்போது இதை நான் கலர் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து கோல்டு கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட அக்ரிலிக் பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபுல்லாகவே கலர் பண்ணிட்டேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தனித்தனியாக எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், தனித்தனியாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இதில் நம்ம குட்டி குட்டியாக ஓட்டை போட்டுக்க போகிறோம். மெழுகுவத்தி ஃபர்ஸ்ட் ஏற்றி வச்சுட்டு சேஃப்டி பின் யூஸ் பண்ணி அந்த சேஃப்டி பின்னை மெழுகுவத்தியில் காமிச்சு நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறமா இந்த பெட்டல்ஸோட கூர்மையான பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு குட்டி ஹோல் ஒன்று போட்டுக்க போகிறேன். எல்லாத்துலேயுமே இதே மாதிரி ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கீ செயின் மாதிரி அந்த செயின் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செயின் நமக்கு தேவை. என்கிட்ட அந்த செயின் இல்லை, அதனால் பழைய இன்ஹேலரோட அந்த செயின் வந்துட்டு எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக இன்ஹேலர் வந்துட்டு தீந்துருச்சு அப்படின்னா அந்த செயினோட தான் நம்ம தூக்கி போடுவோம். இனிமேல் அந்த செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தூக்கி போடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு தோடெல்லாம் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்டு ஹூக் ஒன்று வாங்கியிருப்போம். அந்த ஹூக் என்கிட்ட பேலன்ஸ் இருந்தது, அதை யூஸ் பண்ணி நான் இப்போது இதை வந்துட்டு ரெடி பண்ணிக்க போகிறேன். அந்த ரவுண்டு ஹூக்குக்குள்ளே
இந்த நம்ம செஞ்சு வச்ச பெட்டல் வந்துட்டு 2 போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஹூக்குக்குள்ளேயும் 2 பெட்டல் போட்டுட்டு தென் அந்த கீ செயினோட அந்த ஹோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸில் நம்ம மாட்டி விட்டுக்கலாம். இதே மாதிரி நிறைய வந்துட்டு நான் செஞ்சுக்க போகிறேன். நான் செய்கிறேன் பாருங்கள். அந்த ரவுண்டு ஹூக் வந்துட்டு ஒரு பேக்கெட் வந்து ஜஸ்ட் ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ தான் வரும். ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பர்பஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், அந்த கீ செயின் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு இதை மாட்டிக்கிறேன். அந்த செயினில் இருக்கிற இந்த எஸ் ஹூக் வந்துட்டு நமக்கு தேவைப்படாது. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மாட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சோண்டு நான் மாட்டிட்டேன். மாட்டினதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு அழகான கீ செயின் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நான் ஃபுல்லாக மாட்டிட்டேங்க. கீழே வரைக்கும் தொங்குற மாதிரி மாட்டியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்துட்டு வேஸ்ட் டானிக் பாட்டிலில் செஞ்சது அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. நல்ல ஒரு ரீயூஸாக இது வந்துட்டு இருக்கும். இப்போ வாங்க அடுத்த டிஐவை என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம செஞ்சு வச்ச அந்த பெட்டல்ஸில் 4 பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 ரவுண்டு ஹூக் எடுத்துக்கிறேன். இந்த ரவுண்டு ஹூக்குக்குள்ளே 2 பெட்டல் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஐபின் மாதிரி இந்த மாதிரி தோடு மாற்ற மாதிரி நமக்கு கடையில் அவைலபிளாக இருக்குது. ஒரு பேக்கெட்டில் வந்து ஒரு 15 இந்த ஹூக் வந்துட்டு இருக்கும். 10 ரூபா தான் வரும் ஒரு பேக்கெட் வந்து. இதை வந்து நம்ம இந்த ரவுண்டு ஹூக்குக்குள்ளே மாட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு க்யூட்டான ஒரு தோடு வந்துட்டு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி தோடு நீங்கள் கடையில் பார்க்கும்போது 30 ருபீஸ்க்கு மேலே உங்களுக்கு சொல்லுவாங்க. பட் நீங்கள் டானிக் பாட்டில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணலாம். நான் இப்போ செஞ்ச மாதிரி ஒயிட் கலர் டானிக் பாட்டிலில் கட் பண்ணிவிட்டு நான் இப்போ கலர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் கலர் டானிக் பாட்டில் எடுத்து நீங்கள் கட் பண்ணி டேரெக்டாக அந்த ப்ரௌன் கலரை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்த டிஐவை நான் காமிக்கிறேன் பாருங்கள். ப்ரௌன் கலர் டானிக் பாட்டிலில் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்க்கு நான் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தோடு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொன்றுலையுமே வந்து 2 ஹார்ட் வந்துட்டு போட்டிருக்கேன். நீங்கள் இதில் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். உங்களோட இன்னோவேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி டிசைன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது ஒன்றாவது லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இந்த 4 டிஐவேல ஏதாவது ஒன்றாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.